பஞ்சதந்திரம் படத்தோடைய டைட்டில் கவனிச்சோம் அப்படின்னா இந்த டைட்டிலே அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையில் 5 ஹீரோஸ் இருப்பாங்க. டைட்டிலில் ஆக்டர் கமலோட கையில் பார்க்கும்போது 4 ஹீரோஸோடைய ஃபேஸ் மட்டும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. கட்டை விரல ஒரு ஆரோ மார்க் மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த 5வது ஃபேஸ் நான் தான் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 5 ஹீரோஸ் வந்து மேகிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த பொண்ணை ஒய்ஃப் கிட்ட இருந்து எப்படி மறைக்கிறது, ராம் வந்து நல்லவன் அப்படிங்கிறதுக்காக ராம் ஒய்ஃப் கிட்ட ப்ரூஃப் பண்ணுறதுக்குன்னு இந்த 5 பேருமே வந்து சேர்ந்து தந்திரமாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட டைட்டிலையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பஞ்சதந்திரங்கிற டைட்டிலில் பஞ்சுங்கிறது 5ஆம் நம்பரை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த படத்தில் அங்கங்கே 5ஆம் நம்பரையும் வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா டைட்டில் போடும்போதே ஆக்டர் கமல் வந்து 5ன்னு கையில் காமிச்சிருப்பாரு. பஞ்சதந்திரங்கிற டைட்டில் ஃபாண்ட்லேயுமே 5ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 ஹீரோஸும் சேர்ந்து பெங்களூருக்கு போகும்போது அவங்களுடைய வண்டி நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 5ன்னு தான் இருக்கும். அதே மாதிரி நம்பர் பிளேட்டில் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஆர்னா ராம்சிஎஸ் பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை ஆர்ங்கிறத எடுத்திருந்திருக்கலாம். மேகி தங்கியிருக்கிற ரூம் நம்பருமே வந்து 555ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மேகி வந்து 5th ஃப்ளோரில் தான் வந்து ரூம் புக் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா ராமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மேகியோடைய பாடியை தூக்கிட்டு வரும்போது லிஃப்டில் இருந்து ஒரு கப்பல் வெளியில் போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த கப்பல் வந்து லிஃப்டில் 5ஆம் நம்பரை தான் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் கமல் நடித்து 2002 ரிலீஸ் ஆன பஞ்சதந்திரம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ இந்த படத்தை இதுவரைக்கும் நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா சன்நெக்ஸ்ட் OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் கமலோடைய பேர் போடும்போது யூனிவர்சல் ஹீரோன்னு தான் போடுவாங்க. யூனிவர்சல் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அதுக்கான ரெஃபரன்ஸாக பூமி உருண்டையை கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் கமல் வந்து ராம்சிஎஸ்ங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராம்சிஎஸ் கேரக்டர் ராமனோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ராமனுடைய ரெஃபரன்ஸு எங்கெங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா இவருடைய முழு பேர் வந்து ராமச்சந்திரமூர்த்தி, அதை சுருக்கி ராம்சிஎஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ராமச்சந்திரமூர்த்தின்னு மைதிலி கிட்ட சொல்லுவார். மற்ற சீன்ஸில் எல்லாமே ராம்சிஎஸ்ன்னு தான் கூப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த பேரில் கூட ராமனுடைய ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. நிர்மலாவுக்கும் ராமுக்கும் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்போ நிர்மலாவுடைய ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதம் வரைஞ்சிருக்கும். அது ராமர் பாதத்துக்கான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். ராமாயண கதையில் எப்படி ராமன் வந்து பெண்கள் விஷயத்தில் நல்லவராக இருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே ராம்சிஎஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்களோட பழகுனாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் மைதிலிக்கு உண்மையாக தான் இருப்பார். ஆனால் அதை மைதிலி தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சீனில் மைதிலியும் சரி நிர்மலாவும் சரி ஹே ராம்னு கூப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. மைதிலிங்கிற பெயருக்கு மீனிங் என்ன அப்படின்னா சீதா தேவியோடைய மறுபெயர் தான் மைதிலி. சீதாவுடைய மறுபெயரான மைதிலிங்கிற பேரை தான் இந்த படத்தோடைய ஹீரோயினுக்கும் வச்சுருப்பாங்க. இந்த படத்தோடைய இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஃப்ளைட்டில் ஒரு ஹைஜாக் நடந்துடும். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கேப்டனான ராம்சிஎஸ் தான் காப்பாற்றுவார். ஆனால் எங்கேயுமே வந்து ஃபைட்டுன்னு பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. மக்களை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அடுத்த சீன்லேயே வந்து மக்களை கேப்டன் தான் காப்பாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் கட் பண்ணி ஃப்ரேம் போட்டு வீட்லேயும் ராம்சிஎஸ் வந்து மாட்டி வச்சுருப்பாரு. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். எப்படி இந்த படத்தில் 5 ஹீரோஸும் குறுந்தாடி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டரும் குறுந்தாடி வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேரேஜுக்கு அப்போது ராம்சிஎஸுக்கும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ கேக்கோடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன கீ பொம்மை வச்சு கேக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராமோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராமோடைய பர்த்டேக்கு செலிப்ரேஷனுக்கு கேக் எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதே மாதிரி பொம்மைக்கு பதிலாக மேகி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ராம்சிஎஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எடுத்த 2 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருக்கும். அதை எங்கே எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னா ராமோட வெட்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்த மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. வெட்டிங்கில் 5 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கோட் ஷூட் தான் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ராம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நிர்மலா வந்து சூசைட் பண்ண போகிறாங்க, நீ போய் தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த சீன்லேயே மைதிலி வந்து ராமும் நிர்மலாவும் இருக்கிற ரூமுக்கு வந்திருப்பாங்க.
எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, ராமும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராம் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, நிர்மலாங்கிற பொண்ணோட பேரை வந்து அவுட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரூம் நம்பருமே வந்து உளறியிருப்பார். இந்த நம்பரை வச்சு தான் மைதிலி வந்து நிர்மலாவும் ராமும் இருக்கக்கூடிய ரூமுக்கு கரெக்டாக வந்திருப்பாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸு ராமை தூக்கிட்டு வரும்போது அசைஞ்சு அசைஞ்சு தான் தூக்கிட்டு வருவாங்க. அந்த சீனில் கேமராவும் அசைஞ்சு அசைஞ்சு வர மாதிரி தான் காமிப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஃபோன் கால் வந்து கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக பேசுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் ராம்சியஸ் வந்து ஃப்ளைட்டில் கேப்டனாக இருப்பார். அவருக்கு ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக அவர் வீட்டில் அங்கங்கே ஃப்ளைட் டாய்ஸ் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் 4 பாய்ஸும் ஒரு பொண்ணும் திருடன் போலீஸ் விளையாடுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இன்னொரு பக்கம் ராமோடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் மேகியும் ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. மேகி மேலே சாஸ் கொட்டிடும். அது ரத்தம்னு நினச்சி ராமோடைய ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க. அந்த சாஸ் ஆல்ரெடி டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சர்தாஜியும் ராமும் ஃபைட் பண்ணும்போது சூட்கேஸில் கடிச்ச ஒரு ஆப்பிள் பழம் காட்டியிருப்பாங்க. அது யார் சாப்பிட்டது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மேகி ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. சர்தாஜி வந்து ஃபங்க்ஷனில் கூல்ட்ரிங்க் சர்வ் பண்ணுற ஒரு பாயாக வருவார். அதுக்கான டீட்டெயிலாக அவர் வந்து கொக்கோகோலா கேப் போட்டிருப்பார். வந்தேன் வந்தேன் பாட்டில் கொக்கோகோலா சர்வ் பண்ணுற மாதிரியும் காட்டுவாங்க. அதே மாதிரி கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் கிளைமேக்ஸ் போர்ஷன்லையுமே வந்து சர்தாஜி ஃபைட் சீனில் கொக்கோகோலா வண்டி எடுத்துகிட்டு மணிவண்ணனையும் மேகியையும் பிடிக்கிறதுக்காண்டி ஃபாலோ பண்ணுவார். ரமேஷ் கண்ணா வந்து போலீஸுங்கிறது நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். போலீஸ் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு போலீஸாக வருவார். ஆனால் ஆரம்பத்தில் சர்தாஜி வேஷத்தில் வருவார். அதுக்கப்புறம் கொக்கோகோலா ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுற பாயாக வருவார். ஸோ இந்த டீட்டெயிலிங் மூலமாக வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்கள பிடிக்கிறதுக்காண்டி தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னா, ஜெயராம் பையனுக்கு வந்து ஹார்ட்டில் ஓட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பையன் வந்து நல்லா சாப்பிட்டதுனால அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டை வந்து சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஊர்வசி சொல்கிற டயலாக் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பையன் நல்லா சாப்பிடுவான் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஜெயராமை பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவார். அப்போ அந்த ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன பையன் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ராமோடைய ஃப்ரெண்டோட எக்ஸில் வர நிர்மலா வருவாங்க. நிர்மலா வந்து லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால தான் வந்து சூசைட் பண்ண போவாங்க. கிளைமேக்ஸில் வேறு ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வர சாங்ஸுக்கும் சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பாட்டான என்னோடு காதல் என்றும் பேச வைத்தது நீயா இல்லை நானா அப்படிங்கிற பாடலில் இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் கவனித்தோம் அப்படின்னா, இந்த பாட்டுக்கு முன்னாடி வர சீன்ஸ் வச்சு தான் இந்த பாட்டோட லிரிக்ஸை எழுதியிருப்பாங்க. 2வது பாட்டில் காதல் பிரியாமல் கவிதை தோன்றாது கவியின் திரு ஏட்டிலே பூக்கள் அழியாமல் கனிகள் தோன்றாதுங்கிற பாட்டில் லிரிக்ஸ் கவனித்தோம் அப்படின்னா, ராமனுக்கான ரெஃபரன்ஸாக லிரிக்ஸ் எழுதியிருப்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணனாக இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ராமனாக இருந்தேன் அப்படின்னு ஒரு லைன் வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கல்யாணத்துக்கு முன்னாடி ராம் வந்து பல பெண்களோட ஜாலியாக இருப்பார். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மேகிங்கிற பொண்ணை வந்து கண்டுக்கவே மாட்டார். இந்த படத்தில் மைதிலி பார்க்கும்போது எல்லாமே ராம் வந்து தப்பான சுச்சுவேஷனில் தான் வந்து மாட்டிக்குவார். அதுக்கான டீட்டெயிலாக இந்த பாட்டிலையுமே வந்து இந்த ஒரு லைனையும் எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டோட முக்கியமான டீட்டெயிலிங் என்ன அப்படின்னா, பேக் டான்ஸர்லாம் பார்க்கும்போது அந்த 5 பேரை தான் நிறைய பேர் மாதிரி க்ளோன் மூலமாக காட்டியிருப்பாங்க. மைதிலி வந்து வந்தேன் வந்தேன் சாங்குக்கு வந்து பரதநாட்டியம் ஆடியிருப்பாங்க. இவங்களுக்கு பரதம் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக மைதிலியோடைய வீட்டில் நடராஜன் சிலை இருக்கும். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வேட்டையன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பஞ்சதந்திரம் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.